கர்த்தாவின் திருநாமம் போற்றி தொடங்குகின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரியாத் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ரியாத் மண்டலம் சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிதாக்கத் பற்றிய ஒரு விழிப்புணர்வு தருவதற்காக இந்த நிகழ்ச்சியின் முக்கிய சாராம்சங்களை, மிக முக்கியமாக எதை பற்றியெல்லாம் பேசவிருக்கின்றோம் என்பதை மேலெழுந்த வாரியாக நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். அதற்கு பிறகு வரும் அமர்வுகளில் இப்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, அதிகமாக மக்கள் கல்வியில் அவஸ்தைப்படுகிறார்கள், ஏர்போர்ட்டில் அவஸ்தைப்படுகிறார்கள், தூதரகத்தில் அவர்களுக்கு உள்ள வழிகாட்டுதல், இதற்காக தனித்தனியே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். உங்களுடைய கேள்வி பதில்களை அந்த நேரத்தில் கேட்டால் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் கிடைக்கும். அதுபோக எங்களிடம் 4-5 கம்ப்யூட்டர்கள் கொண்டு வந்துள்ளோம். அதில் உங்களுக்கு தேவையான அனைத்து வித விளக்கங்களையும், உங்களுடைய பாஸ்போர்ட் குரூப்பில் உள்ளதா, இகாமா ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய ரகம் கப்புல் என்ன, இது மாதிரி உண்டான என்னென்ன உதவிகள் எங்களால் செய்ய முடியுமோ இதெல்லாம் செய்யறதுக்காக இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஒரு பிரசன்டேஷனா ஸ்கிரீன்ல போடுறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணியிருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல சில பிரச்சனைகளால அந்த ஸ்கிரீன் கட்ட முடியல. போன ட்ரிப் நம்ம இங்கிலீஷ்ல கொண்டு வந்து மக்களுக்கு அதிகமா புரியல அப்படிங்கிறதுனால அந்த ட்ரிப் ஃபுல்லா தமிழ்லயே ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஸ்கிரீன்ல காட்டி அத்தனை மக்களுக்கும் ஒரே நேரத்துல போக்கஸ் பண்ண முடியல. அதனால இந்த கம்ப்யூட்டர்ல போடுறத ஜஸ்ட் மேலெழுந்த வாரியா, நான் உள்ள டீப்பா போக மாட்டேன். நீங்களும் உங்களுக்கு உண்டான டவுட்கள் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க. குறிச்சு வச்சுட்டு கடைசியில கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான ஆளுங்க இருக்கிறாங்க, அந்தந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஏர்போர்ட்டுக்குன்னா ஏர்போர்ட்டுக்கு ஒரு டீம் போயிட்டு இருக்குது, தண்ணீருக்கு ஒரு டீம் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு விளக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நான் மேலெழுந்த வாரியா நான் சொல்லிடுறேன். கடந்த வாரம் நாங்க இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அந்த நிகழ்ச்சி நாங்க சாதாரணமா ஏற்பாடு பண்ணோம். வந்த மக்களுடைய ஆவலையும் கூட்டங்களையும் பார்த்த உடனே இது வந்து இப்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, எல்லாரும் சந்திச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனை. அதனால நம்மளால முடிந்த முயற்சிகளை செய்யக்கூடிய உதவிகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் தொடர்ச்சி ஆகும்னு சொல்லிட்டு போன வாரமும் அனௌன்ஸ் பண்ணி இந்த வாரமும் அதுக்கு உண்டான இதுகளை பண்ணியிருக்கோம். ஸோ போன வாரம் மீட்டிங் வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பொதுவாக அந்த அம்பாசிடரோட மீட்டிங்ல என்னென்ன எதுக்காக அந்த நிராகத் புரோகிராம் கொண்டு வந்தாங்க, அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க, இனிமே வரப்போற சவுதி அரேபியாவோட விதிமுறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இந்த இதுல வந்து அது ஓரளவு எல்லாருக்கும் மக்களுக்கு கிளியர் ஆகிட்டதுனால இப்ப பொதுவா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். அதாவது இந்த பொது மன்னிப்புங்கிறது மன்னர் அப்துல்லா அவர்களால கொடுக்கப்பட்ட பொது மன்னிப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே ஒரு டெட்லைன் கொடுத்து முடிச்சிருந்து உடனே எல்லாரும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் மன்னருக்கு போன உடனே மன்னர் வந்து ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் இதுல வந்து ஒரு கன்செஷன் கொடுப்போம். இதுல எல்லா விதமான தளர்வுகளை செஞ்சு அவங்க வந்து பொது மன்னிப்புல ஜூலை 3 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க.
இதோட எங்களுடைய நோக்கமும் தூதரகத்தோட நோக்கமும் என்னன்னா இதை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ரியாத்ல உள்ளவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருது, ஆனா எத்தனையோ கிராமங்கள்ல ஆடு மேய்க்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போறோம், ஆனா நீங்க இத ஒவ்வொருத்தவங்க மூலமா கொண்டு போகணும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்று எனக்கு ஒரு போன் வந்தது. ஹெயில இருந்து எப்படியோ அந்த நம்பரை தேடி பிடிச்சி அவருக்கு போன் பண்ணாரு. அவர் சொன்னாரு, வந்து 10 வருஷம் ஆச்சு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், இது மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் யாரை பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், நாங்க ரியாத்ல இருக்கோம், ஹெயில உள்ளவங்களை பாருங்க, நான் SMS அனுப்புறேன்னு சொல்லிட்டு. SMS என்னன்னு தெரியாதுன்னு. இல்லைங்க, இது மாதிரி நான் மெசேஜ் அனுப்பாது, ஓபன் பண்ண தெரியாது. சரி, நான் நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கிறீங்களா? இல்ல, நம்பர் சொன்னாலும் குறிக்க தெரியாது, ஒண்ணா சொன்னாலும் குறிக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ 0 அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மக்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. இது மாதிரி உண்டான மக்களுக்கு போய் எத்தி வைக்கணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க, இந்த நாட்டை விட்டு வெளியேறி போறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த மெசேஜ்கள் போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். அதுலயும் முக்கியமா திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, கட்டணம் இல்லாம இந்த மெசேஜ் போகணும். யாருக்காகவும் எங்களை மாதிரி தன்னாளர்களுக்கோ யாருக்கோ எந்த வகையிலையும் பணம் சேரக்கூடாது, பணத்துக்காக செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் தூதரகத்தோட நோக்கமும் எங்களுடைய நோக்கமும். யாராவது பணம் வாங்கி இந்த சேவைகள் செய்யறாங்கன்னு ஒரு கண்ணுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதை தாராளமா எம்பசிக்கு டைரக்டா, நீங்க அம்பாசிடரோட டைரக்ட் இமெயில் ஐடி இருக்கு, அவங்களுக்கு அனுப்பலாம். இல்ல எங்கிட்ட சொன்னா நாங்க அதை எழுதி வைப்போம். தன்னார்வலர்களா இருக்கட்டும் அல்லது யாரா இருக்கட்டும், பணத்துக்காக எதுவுமே இல்ல, சமுதாய சேவையா நினைச்சுதான் செய்யணும்னு சொல்லிட்டு இது தூதரகத்தோட அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்து மே மாசம் 10ஆம் தேதி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த ஓடி போறாங்க இது மாதிரி எல்லா பிரச்சனையுமே இருக்கு பாத்தீங்கல்ல, அதுக்கு ஒரு டெட்லைன் வச்சு அதுக்கு மேலதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். நீங்க இது மாதிரி நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சிலவங்க ஓடிடுறாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேல அவங்க ஒரு டெட்லைனை வச்சு இதுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான வச்ச டேட் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி. இது இல்லாதவங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு வந்தவங்க மேல வந்தவங்களுக்கு இது பொருந்தாது. எப்படி உள்ளவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கஃபில் எல்லோலையோ, முக்கியமா ரெட்லயோ, ஏன்னா எல்லோல இருந்தா எந்த நேரமும் டக்குன்னு மாறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்க போகும்போது அங்க ஒரு வேலை அவர் சவுதியை சேர்த்திருப்பாரு, உடனே இதாகும். எல்லோ அல்ல ரெட், இது மாதிரி உண்டானவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான விளக்கங்களை டீட்டெயிலா சொல்லுவாங்க. மெயினா என்னுடைய இந்த பிரசன்டேஷன்ல இந்த சவுதி அரேபியாவுக்கு நீங்க எப்படி வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்கும், தனாசில் இது மாதிரி உண்டான நேரத்துல எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கு மேலெழுந்த வாரியா சொல்லுவேன். டீடைலா எங்களுடைய உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்குன்னு வைங்க. ஒரிஜினல் பாஸ்போர்ட் உங்க கஃபில் இதுல இருந்தான்னு சொல்லிட்டு சொன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், அதாவது ப்ரூஃப் போயிடுறீங்க, அதாவது கஃபில விட்டு ஓடி வந்துடுறீங்க. ஓடி வந்துட்டு அந்த சூழ்நிலையிலையோ அல்லது எப்படியோ நீங்க ஓடும் போதே உங்க பாஸ்போர்ட்டோட ஓடி போயிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உள்ளவங்க அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு யாரோட தயவும் தேவையில்லை, நேரடியா பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போய் அடிச்சுட்டு போகலாம். அதாவது ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க ஏதாவது கிரிமினல் குற்றங்கள்ல கொள்ளை இது மாதிரி இல்ல, உங்களுடைய ரெக்கார்டு இல்லாம இருந்தா தாராளமா எந்த கபில் முன்னாடி எல்லாம் எக்ஸிட் அடிச்சு போகணும்னாலே 4000 5000 கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி உண்டான சூழ்நிலை இல்ல. உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நேரடியா போய் ஜவாசத்துல போய் அடிச்சுட்டு போகலாம். சப்போஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு வைங்க, 6 மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அத எம்பசில எந்தவித அபராதமும் இல்லாம நீங்க புதுப்பிச்சுக்கலாம். நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட்ல வந்து 6 மாசம் முடிஞ்சிருக்குது எக்ஸ்பயரி ஆகி அப்படின்னு சொன்னா நீங்க தூதரகத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அதை ஃப்ரீயா ரினியூ பண்ணிக்கலாம். இப்ப பொதுவா எல்லாருக்கும் ஒரு டவுட், இந்த ப்ரூஃப் ஓடுறாங்க பாத்தீங்கல்ல, அவங்களுடைய பாஸ்போர்ட்டை எப்படி திரும்பி பெறதுன்னு சொன்னா, அது வந்து இப்ப இது வரைக்கும் எத்தனையோ வருஷங்களா ப்ரூஃப் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா இது சாதாரணமா நடக்கிறது இல்லை.
ப்ரூஃப் ஓடி போயிடுவாங்க, அந்த பாஸ்போர்ட் அவங்க கையிலேயே இருக்கும். இப்போ அவங்களுக்கு விசா தேவை அல்லது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை என்ன பண்ணாங்க, இந்த பாஸ்போர்ட்டை போய் அவங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல சரண்டர் பண்ணிட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பாஸ்போர்ட்டை வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க, எல்லா பாஸ்போர்ட்களையும் அவங்க கையிலேயே தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வச்சிருந்தாங்க. இப்போ இந்த புது மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அவங்க எம்பசிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுடைய எம்பசிக்கு, ரியாத் எம்பசிக்கு வந்த பாஸ்போர்ட் மாத்திரம் 15,500 பாஸ்போர்ட் கிட்ட வந்தது, ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் அந்த விவரம் தெரிஞ்சு மத்தவங்க எல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது அப்படியே கூட்டிட்டு போனுச்சு. வேற வேற ஏரியாக்கள்ல தமாம்ல அது எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப 17,000-18,000 பாஸ்போர்ட்டுக்கு கீழே இப்ப எம்பசியோட அண்டர்ல இருக்குது. இப்ப உங்களுடைய யாராவது நீங்க ஓடி வந்துருது, உங்களுடைய பாஸ்போர்ட் இந்த 11 நிமிஷத்துல எம்பசிக்கு வந்திருக்கா, அதான் இனிமே வரும்னு எதிர்பார்க்காதீங்க, அதை கிளியரா சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வந்த பாஸ்போர்ட்கள் எல்லாம் 17,000 பாஸ்போர்ட் கிட்ட எம்பசில இருக்கு. அதுல நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாஸ்போர்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் வெற்றிவேல் அல்லது அவங்க லேப்டாப்ல வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கிட்ட அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பரை பார்த்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுவார். அந்த பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு, நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, வேற ஒண்ணும் தேவையில்லை, கபில் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, நேரா பாஸ்போர்ட் ஆபீஸ் போய் நீங்க அடிச்சுட்டு போகலாம். ஒருவேளை பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த ஸ்லைட். இது மாதிரி பாஸ்போர்ட் இல்லாம வர்றவங்களுக்கு அவங்க வந்து அவசர அதான் அவுட் பாஸ் கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட் இல்ல, நான் வந்துட்டேன், எப்படியா அந்த நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உள்ளவங்களுக்கு தூதரகமே அவுட் பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக ஒரு எமர்ஜென்சி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதை காட்டி நீங்க தர்கில்ல போய் அடிச்சுட்டு நீங்க போகலாம். அதுக்கு உண்டான விதிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லலாம், மேல இருந்த வரையா சொல்லிட்டு அது ஒரு வகை. இதே நீங்க குரூப் போட்டு வந்துட்டீங்க, ஆனா எப்படி ஊருக்கு போக விருப்பம் இல்லை, இதே இதுலயே வேற ஒரு வேலை செய்யலாம் நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்குண்டான வழிமுறைகளையும் அவங்களே காட்டி தர்றாங்க.